உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 7/10/2023 ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் ஜனங்கள் மேல் தாக்குதல் நடத்திருக்கிறார்கள். அதிகாலையில் ஒரு 7-7:30 திடீர்னு விரும்பும் தாக்குறாங்க. அப்போ ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1600 பேர் இஸ்ரேல் ஜனங்கள் மரணம் அடைகிறார்கள். 250க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை பிணைக்கதிராக பிடித்துக் கொண்டு ஹமாஸ் தீவிரவாதிகள் சென்று விடுகிறார்கள். 8/10/2023 இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீன மேல், அதாவது ஹமாஸ் தீவிரவாதிகள் மேல் போர் தொடுக்கிறது. ஆனால் பாலஸ்தீன ஜனங்களை கேடயமாக பயன்படுத்தி ஹமாஸ் தீவிரவாதிகள் சண்டை போடுகிறார்கள். தற்போது வரை பாலஸ்தீன ஜனங்களும் ஹமாஸ் தீவிரவாதிகளும் மொத்தம் 66,000 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போரை நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார். பல முயற்சி எடுத்து கடைசியாக முயற்சித்து ஒரு 20 நிபந்தனைகளை போட்டு அந்த நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் அதிபரும் நெதன்யாகு அவர்களும் ஹமாஸ் தீவிரவாதிகளும் கட்டுப்பட வேண்டும். கட்டுப்பட்டு போற முடிவு கொண்டு சொல்றாங்க. முக்கியமான சொல்றாங்க, இஸ்ரேல் விலைக்கு கொள்ளணும், ஹமாஸ் தீவிரவாதிகள் ஆதரவுலாம் போட்டு அவங்க தீவிரவாதி விட்டு விலகணும், பொதுமணி போனங்க இந்த நாடு போனால் போகலாம், அப்படி இது மாதிரி ஒரு 70 இந்த எல்லைக்கோடுகள் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி 20 நிபந்தனைகள் போடுறாங்க. அமெரிக்காவில் ஒரு நிருபர் கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் இருக்கிறார், டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார், இஸ்ரேல் நெதன்யாகு இருக்கிறாங்க, இன்னொரு பேசுகிறாங்க. அந்த நிபந்தனை சொன்ன உடனே இஸ்ரேல் நெதன்யாகு ஒப்புக்கொள்கிறார், நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு, ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு சொல்கிறாரு, இந்த நிபந்தனைகளை கட்டுப்பட்டு போரை முடிவு கொண்டு வரணும், இது 20 அம்ச நிபந்தனைகள் கூடிய சமாதான பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஒரு 72 நிமிடம் டைம் கொடுக்குறாரு. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 5/10/2025 வரைக்கும் நேரம் டைம் கொடுக்குறாரு. இதுவரை ஹமாஸ் என்ன போனான்னு தெரியாது, போர் நின்றதாக தெரியாது. ஆனால் 20 அம்ச நிபந்தனையோடு அமைதி பேச்சுவார்த்தை பற்றி கூறிய உடனேயே என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் இஸ்ரேல் பாலஸ்தீன போரை குறித்து, இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகள் போரை குறித்து என்னிடம் குறித்திருக்கிற தரிசனத்தை இப்போது பார்க்கலாம். 30/9/2025 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். அமெரிக்க தேசத்தின் அதிபதி அவன் என்ன அதிகாரம் படைத்தவனா? உலகத்தின் அதிகாரம் படைத்தவனா? பரமண்டலத்தின் அதிகாரம் படைத்தவனா? என் சித்தம், என் திட்டம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் தொடரும் தொடரும், முடிவுக்கு வரும். உன்னால் அமெரிக்க தேசத்தின் அதிபதியினால் உறுதியானது உறுதியானது உறுதியானது. இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க தேசத்தின் அதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடவுள் சொல்றாரு, அவன் என்ன அதிகாரம் படைத்தவனா கேட்கிறாரு. என்ன டொனால்ட் ட்ரம்ப் பெரிய அதிகாரம் படைத்தவனா? உலகத்தின் அதிகாரம் படைத்தவனா? கோர்ட்ல பேசுறாரு. உலகத்தின் அதிகாரம் படைத்தவனா? பரமண்டலத்தின் அதிகாரம் படைத்தவனா கேட்கிறாரு. என் சித்தம், என் திட்டம், கடவுளின் சித்தம் திட்டம் என்னோ போற திட்டம் தான். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் தொடரும் தொடரும். இந்த 20 அம்ச உடன்படிக்கையின் காரணமாக இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வராது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்திய இந்த 20 அம்ச நிபந்தனைகளுடன் கூடிய உடன்படிக்கையின் காரணமாக, அமைதி பட்சத்தின் காரணமாக இஸ்ரேல் போர் முடிவுக்கு வராது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் தொடரும் தொடரும். அவர்கள் வார்த்தை நிறைவு கொண்டிருக்கிறது. 72 கெடுவு முடிஞ்சு போச்சு, ரொம்ப நடந்து கொண்டு இருக்கிறது. முடிவுக்கு வரும் இஸ்ரேல் பாலஸ்தீன போர், இஸ்ரேல் ஹமாஸ் முடிவுக்கு வரும். உன்னால், இந்த மாமனிதனால், அமெரிக்க தேசத்தின் அதிபதியினால், அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்னால தான். காரணம் என்னன்னா, இந்த மாமனிதனும் அமெரிக்க தேசத்தின் அதிபதியாகிய டொனால்ட் ட்ரம்ப் சேர்ந்துதான் இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவுக்கு கொண்டு வரும் என்பது கடவுளின் சித்தம் திட்டம். உறுதியானது உறுதியானது உறுதியானது. கடவுள் சொன்ன வார்த்தை உறுதியானது. இதான் கடவுளோட திட்டம் போடுறாரு. அவர் நினைக்கிறதெல்லாம் அவர் நடத்த அவருக்கு உரிமை இருக்கிறது. மனிதன் நினைப்பது நினைவல்ல, தேவன் நினைப்பதே நினைவு. பைபிள் வார்த்தை. மனிதன் நினைச்சா நடக்காது, தேவன் நினைக்கணும், கடவுள் நினைக்கணும். அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக டொனால்ட் வரணும்னு நினைச்சாரு, கடவுள் கொண்டு வந்தாரு. ரஷ்யத்தின் அதிபதியாக விளாடிமிர் புட்டினை கொண்டு வர நினைச்சாரு, கொண்டு வந்தாரு. இந்தியாவின் பிரதமராக
நடந்தபடி வரணும்னு நினைச்சாரு, திட்டம் போட்டாரு, கொண்டு வந்தாரு. அதுபடி இப்போ பிரதமர் நடந்தபடி இருக்கிறாரு. அவர் நடந்து நினைச்சா பிரதமர் வர முடியாது. டொனால்டு நினைச்சா அமெரிக்காவில் வர முடியாது. விளாடிமிர் புட்டின் நினைச்சார் ரஷ்யா வர முடியாது. எல்லாமே கடவுளின் சித்தம், திட்டம். இஸ்ரேல் பாலஸ்தீன போர், இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆரம்பித்த நாளிலிருந்து அந்த போரை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் இன்னும் பல திட்டத்தையும் கூறி வருகிறார். எல்லாமே பல எபிசோடுகளாக மாமனிதன் இம்மாற்றோடு ஒளிப்பெருகி இருக்கிறேன். தனி பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன், எல்லாத்தையும் பாருங்க. அந்த போர் நடந்துருக்கு, 2 வருஷம் நடந்துட்டு இருக்கு. அனைத்தையும் சொல்லியிருக்க பாருங்க, தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவு எப்படி முடிவு வரும் என்பதை குறித்து என் தேவனாய் கர்த்தர் நீடத்தில் பல திட்டத்தையும் கூறியிருக்கிறார். அவரை தொடர்ந்து பார்க்கலாம். 8/9/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்திருக்கிற சின்னத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். துபே திபோ கத்துமிக்க பிரபத மழை உகி திபோ அமெரிக்க தேசத்தின் அதிபதியான உன்னோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு ஒரு முன்னால் அவனா. இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனால். அதாவது அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக டொனால்டு ட்ரம்போடு இந்த மாமனிதனை ஆரம்பிப்பினால் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். பொறுத்திருந்து பாருங்கள். மாமனிதனை கூட்டி சேர்க்கப்பார், கடவுள் கூட்டி சேர்ப்பார். எப்படி என்பது தெரியாது, கடவுள் தான் தெரியும். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவு, அப்போதான் இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவுக்கு வரும். இந்த மாமனிதனாலும் அமெரிக்க தேசத்தில் டொனால்டு ட்ரம்ப் தான். 10/9/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்திருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஓத்தி மாக்கோ துமேரி ஓத்தி மாக்கோ துமேரி துவேதி விபோத மாடாதா அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனோடு நீ உறவாடுவாய். விரைவில் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு ஒரு முன்னானவனால் சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் பாலஸ்தீன சனங்கள். சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் பாலஸ்தீன சனங்கள். சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் பாலஸ்தீன சனங்கள். உன்னால். இதன் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனோடு நீ உறவாடுவாய், இந்த மாமனிதன் உறவாடுவார். அமெரிக்க தேசத்தின் அதிபதியோடு இந்த மாமனிதன் பேசுவார், பழகுவார். விரைவில் குடிவர்கள் எப்படி என்பது எனக்கு தெரியாது, கடவுள் தான் தெரியும். பொறுத்திருந்து பாருங்கள். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனால். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும் இந்த மாமனிதனாலும் அமெரிக்க தேச அதிபதியாலும். இதான் கடவுள் சொன்ன வார்த்தை, இதான் நிச்சயம் நிறைவேறும். சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் பாலஸ்தீன சனங்கள். சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் பாலஸ்தீன சனங்கள். சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் பாலஸ்தீன சனங்கள். உன்னால் எதற்காக எப்படின்னு தெரியாது. நான் போற நிறுத்த போது மாமனிதன் தான். அதற்கு யார் நினைச்சா முடியாது. அமெரிக்க தேச அதிபதி யாராச்சும் முடியாது. கடவுள் நினைக்கணும். கடவுள் நினைத்து என்னை அனுப்பி அமெரிக்க கூட்டி சேர்த்து கடவுள் வார்த்தையை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லி போற நிறுத்தணும். அப்படி நிறுத்தி பாலஸ்தீன ஜனங்கள் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். கடவுள் திட்டத்தின்படி இந்த மாமனித நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாரு. அப்போ பாலஸ்தீன ஜனங்கள் சந்தோஷம் சமாதானப்படுவார்கள். இந்த மாமனிதனா இதான் கடவுளின் வார்த்தை. 21/9/2025 என்று என்னிடம் இந்த தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். திக்கரமாக்கிட்ட ஆகோ சோகே தேர பல பல தோமது பல தண்டனை கேள்வி மக்கள் சுத்தி பதல்தி சோகே இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வருகிறது உன்னால். அமெரிக்க தேசத்தின் அதிபதினால் தீ மூட்டியவன் நெதன்யாகு, எண்ணெய் ஊற்றி கொண்டிருப்பவன் டொனால்டு ட்ரம்ப், தீ அணைப்பவன் நீ. உன்னோடு டொனால்டு ட்ரம்ப் பாலஸ்தீன ஜனங்களுக்கு விரோதமாக எரிந்து கொண்டிருக்கிற தீயை அணைப்பவன் நீ. சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் பாலஸ்தீன ஜனங்கள். உன்னால். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வருகிறது உன்னால் அமெரிக்க தேசத்தின் அதிபதினார். அது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் கட்டாயம் நிச்சயமாக இந்த மாமனிதனாலும் அமெரிக்க தேசத்தின் அதிபதி டொனால்டு ட்ரம்ப் முடிவுக்கு வரும். தீ மூட்டியவன் நெதன்யாகு, எண்ணெய் ஊற்றிக் கொண்டிருப்பன் டொனால்டு ட்ரம்ப்.
தீயை அணைப்பவன் நீ, உன்னோடு டொனால்ட் ட்ரம்ப். கடவுள் வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தீயை மூட்டியது நெதன்யாகு. ஆனால் முதல்ல ஆரம்பிச்சது, அந்த சண்டை ஆரம்பிச்சு வச்சது ஹமாஸ் தீவிரவாதிகள். அவங்க தான் முதல்ல அடிச்சாங்க, 1000 பேர் கொண்டாங்க. அதுக்கப்புறம் தீயை மூட்டி வச்சது இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அதிகமாக்குறது, இஸ்ரேல் பாலஸ்தீன போர் உண்டாக்குறது நெதன்யாகு. தீயை மூட்டு அவர் தான். என்ன ஊற்றி கொண்டு இருக்கிறார், என்னைக்கு அரைஞ்சிருக்கோம். அமெரிக்க அதிபர் அப்படியே அடியே பார்ப்போம், அவர் கால்குலேஷன் போடுறாரு, பெரிய திட்டம் போட்டு அடின்னு சொல்லி இருக்கிறாரு. என்னை ஊற்றி கொண்டிருப்பார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவரை தீ அணைப்பாரா? அன்னைக்கு நடிப்பாரு. அவருக்கு அதுதான் என்ன ஊத்திக்கிட்டு இருக்க. அவர் தான் எப்படி அணைப்பாரு? அதான் அவர் சில லாபத்தை பார்க்கிறாரு. அதான் கடவுள் நமக்கு தெரியாது, உலகத்திலும் தெரியாது, கடவுள் தெரியும். தீயை அணைப்பவன் யார்? இந்த மாமனிதன். யாரோட? அமெரிக்க அதிபரோட சேர்ந்து பண்ண முடியாது. அமெரிக்க அதிபரோட கடவுளின் திட்டத்தின்படி கடவுள் தான் தீ அணைக்க போறவர். இந்த மாமனிதன் மூலமா அணைக்கிறாரு. இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவு கொண்டு வரக்கூடியது கடவுள் தான். இந்த மாமனிதன் மூலமாக, அமெரிக்க தேச அதிபதி மூலமாக. பாலஸ்தீன ஜனங்களுக்கு விரோதமாக எரிந்து கொண்டிருக்கிற தீயை அணைப்பவன் நீ கடவுள் சொல்றாரு. இதாண்டா அப்படிங்கிறாரு. பாலஸ்தீன ஜனங்கள் விரோதமாக இருந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன போர் எனும் தீயை அணைக்க போறது இந்த மாமனிதன் தான். கடவுள் சொல்றாரு, நீ சொல்றாரு. சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் பாலஸ்தீன ஜனங்கள் உன்னார். அந்த தீயை அணைக்கும் போது பாலஸ்தீன ஜனங்கள் சந்தோஷம் சமாதானப்படுவார்கள் உன்னால். கடவுள் சொன்ன வார்த்தை எப்படி என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். 23/9/2022 என்று என்னிடம் இந்த தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். பங்கு போட நினைக்கிறவன், அந்நியர்களின் தேசத்தை பங்கு போட நினைக்கிறவன், அவனது எண்ணம் நிறைவேறாது. டொனால்ட் ட்ரம்பின் எண்ணம் நிறைவேறாது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும். உன்னால் அமெரிக்க தேசத்தின் அதிபதியினால் இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு, பாலஸ்தீன தேசம், பாலஸ்தீன ஜனங்களுக்கு நான் கொடுக்கிறேன் உண்மூலமாக. விளக்கம் என்னவென்றால், பங்கு போட நினைக்கிறவன் எதை பங்கு போடுறாரு பொறுத்து பாருங்கள். அந்நியரின் தேசத்தை பங்கு போட நினைக்கிறவன் அவனது எண்ணம் நிறைவேறாது. டொனால்ட் ட்ரம்பின் எண்ணம் நிறைவேறாது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னு உலகத்திற்கு யாருக்கு கொஞ்சம் தெரியும், யாரும் முழுந்தா தெரியாது. தமிழக மக்களுக்கும் தெரியாது, இந்திய மக்களுக்கும் தெரியாது, அமெரிக்க மக்களுக்கும் தெரியாது, பாலஸ்தீன மக்களுக்கும் தெரியாது. கடவுள் தெரியும். பங்கு போட நினைக்கிறவனா அந்த பாலஸ்தீன தேசத்தை, காசா நகரத்தை பங்கு போட நினைக்கிறாரு. ஏதோ திட்டம் போடுறாருன்னு சொல்லியிருக்காருல்ல, அதை ஒரு நாள் சுற்றுலாத்தலம் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை கைப்பற்றி பெரிய திட்டம் போட்டு பெரிய நகரமாக்குவோம், வன்னியத்தலமா மாற்றணுங்கிறது டொனால்ட் திட்டம். அது அந்நியர்களின் தேசத்தை பங்கு போட நினைக்கிறவன். பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீன ஜனங்கள் கூறியது. அதை டொனால்ட் பங்கு போட நினைக்கிறாருன்னு சொல்றாரு. பங்கு போட நினைக்கிறவன், அந்நியரின் தேசத்தை பங்கு போட நினைக்கிறவன் அவனது எண்ணம் நிறைவேறாது. டொனால்ட் நினைக்கிற எண்ணம் நிறைவேறாது. டொனால்ட் ட்ரம்ப் எண்ணம் நிறைவேறாது. கடவுள் வார்த்தை காசநகரத்தை கைப்பற்றி அப்படியே எல்லாத்தையும் இடிச்சு வெளியேற்றி பெரிய நகரமாக சுற்றுலாத்தலமாக கட்ட நினைக்கிறாரு, பிசினஸ் செய்ய நினைக்கிறாரு. என்ன நிறைவேறாது. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரும். உன்னால் அமெரிக்க தேச அதிபதினா இப்ப சொல்றாரு. இப்ப அந்த 20 நிமிஷம் கோரிக்கை நிபந்தனைகளுடன் கூடிய அமைதி பேச்சு வச்சா இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவு வராது. சொல்றேன் நான், வார்த்தை முடிவு வராது. நிச்சயமாக கடவுள் எப்ப முடிக்க நினைக்கிற அப்பதான் இந்த மாமனிதனாலும் அமெரிக்க தேச அதிபதியினாலும் இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவுக்கு வரும். கடவுள் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். பொறுத்து பாருங்கள். இஸ்ரேல் தேசம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு, பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீன ஜனங்களுக்கு நான் கொடுக்கிறேன் உண்மூலமாக. இப்போ அமெரிக்க அதிபர் மதிப்பை அது நடத்தி போற நிறுத்தினார்னா எல்லாம் கட்டுப்பாடு வச்சுக்குவாரு. எல்லாம் வெளியே போ, நகரத்தை நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் இடிச்சு நானே கட்டி பல குடிகளை முதல் போட்டு நானே முறையாளியாக இருப்பேன், நானே நிர்வாகம் பண்ணு சொல்லிடுவாரு. அதனால சொல்றாரு, இஸ்ரேல் தேசம் இஸ்ரேல் ஜனங்கள் கடவுள் சொல்லிட்டாரு. இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்தில் இருந்துக்கோ, உனக்கு தான் உன் தேசம். பாலஸ்தீன ஜனங்கள் பாலஸ்தீன தேசத்தில் இருந்துக்கோ.
பாலஸ்தீன தேசத்தை யாரும் கைப்பற்றக்கூடாது. கடவுள் உத்தரவு. இதை கொடுக்க போற யாரு? கடவுள் தான் கொடுப்பாரு. இந்த மாமனிதன் மூலமாக கொடுப்பாரு. நிச்சயமா நடக்கும். பாருங்க, பாலஸ்தீன வேதனைப்பட வேண்டாம். உங்க நாடு உங்களுக்கு தான் உரியது. இந்த கடவுள் சொன்ன வார்த்தை, உங்கள் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, உங்கள் இறைவன் சொன்ன வார்த்தை. இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு, பாலஸ்தீன தேசம், பாலஸ்தீன மட்டும்தான் கடவுள் கொடுப்பார். மாமனிதன் மூலமாக உறுதியான நம்பிக்கையோடு இருங்கள். 24/9/2025 அன்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். அவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். இஸ்ரேல் பாலஸ்தீன போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் ஜனங்கள் வேதனைப்படுவார்கள், சந்தோஷம் சமாதானப்படுவார்கள். பாலஸ்தீன ஜனங்கள் வேதனைப்படுவார்கள், சந்தோஷம் சமாதானப்படுவார்கள். உன்னால் இதன் விளக்கம் என்னவென்றால், அவனோடு உன்னை நான் கூட்டி சேர்க்கிறேன். அதாவது அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக டொனால்ட் ட்ரம்போடு இந்த மாமனிதனை கூட்டி சேர்க்கிறார் கடவுள். இஸ்ரேல் பாலஸ்தீன போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக. எதற்காக கூட்டி சேர்க்கிறாரு? இஸ்ரேல் பாலஸ்தீன போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக. அமெரிக்க டொனால்ட் ட்ரம்போடு இந்த மாமனிதனை கூட்டி சேர்க்கிறது எதுக்காகனா, இஸ்ரேல் பாலஸ்தீன போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக. இஸ்ரேல் ஜனங்கள் வேதனைப்படாத சந்தோஷமாக போடுவார்கள். இந்த போர் நிற்கும் போது இஸ்ரேல் ஜனங்களும் நிம்மதியாக இருப்பாங்க, பனைக்கறி வந்துடுவாங்க, வேதனைப்படாத சந்தோஷம் சமாதானப்படுவார்கள். பாலஸ்தீன ஜனங்கள் வேதனைப்படாத சந்தோஷம் சமாதானப்படுவார்கள். உன்னால் இந்த மாமனிதனால தான் இஸ்ரேல் பாலஸ்தீன முடிவுக்கு வரும். இஸ்ரேல் ஜனங்கள் சந்தோஷம் சமாதானமாக இருப்பாங்க, பாலஸ்தீன ஜனங்கள் சந்தோஷம் சமாதானத்தால் இருப்பாங்க. நம் மாமனிதனா கடவுள் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். பொறுத்திருந்து பார்ப்போம். 26/9/2025 அன்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். திக்கரம்மா கொட்டொத்துமே கத்குத்குத்தாயிரந்தக்க சுகி திபோதி விவாதமடாதாரா. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும் முடிவுக்கு வரும் முன்னால் அமெரிக்க தேசத்தின் அதிபதியாகிய டொனால்ட் ட்ரம்பினால் அவன் எண்ணம் நிறைவேறாது. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு, பாலஸ்தீன ஜனங்களுக்கு கொடுப்பேன். ஆயத்தமாயிரு, என் பணி நீ செய்ய ஆயத்தமாயிரு. இதன் விளக்கம் என்னவென்றால், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடரும். 26 சொல்றாரு. என்னதான் அமைதி பேச்சுவார்த்தை 20 நிபந்தனையோடு கூட உடன்படிக்கை நடத்தினாலும் போர் முடிவுக்கு வராது. தொடரும் கடன் வார்த்தை. முடிவுக்கு வரும் எப்போது? உன்னால் அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக டொனால்ட் ட்ரம்பினால் முடிவுக்கு வரும். யாரால? இந்த மாமனிதனாலும் அமெரிக்க தேசத்தின் அதிபதியாக டொனால்ட் ட்ரம்பினாலும். அவன் எண்ணம் நிறைவேறாது. திரும்ப சொல்றாரு, டொனால்ட் ட்ரம்ப் போற திட்டம் நிறைவேறாது. அந்த நகரத்தை அப்படியே இடிச்சு பெரிய வணிக ஸ்தலமாகவும் பெரிய பிக்னிக் ஸ்பாட் ஆரம்பிக்கலாம். முதல்ல போட்டு நான் தான் முதல்ல போட்டேன், எனக்கு எண்ணத்தை ஒரு லாபம் கொண்டாடலாம் நினைக்கிறாரு. அந்த எண்ணம் நிறைவேறாது. கடவுள் வார்த்தை, பாலஸ்தீனர்களை சந்தோஷம் சமாதானத்தோடு இருங்கள். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். டொனால்ட் விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் கெட்ட காலம் கெட்ட நேரம். இஸ்ரேல் தேசம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு, பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீன ஜனங்களுக்கு கொடுப்பேன். ஆயத்தமாயிரு, என் பணி நீ செய்ய ஆயத்தமாயிரு. உதய சொல்றாரு, இஸ்ரேல் தேசம் இஸ்ரேல் ஜனங்கள் தான், பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீன ஜனங்கள் தான். கொடுப்பேன். கடவுள் சொல்றாரு, ஆயத்தமாயிரு, கடவுள் பணி செய்ய நான் ஆயத்தமாயிரு சொல்றாரு. நான் ரெடியா இருக்க சொல்றாரு. கடவுள் பணியை செய்கிறதுக்கு நான் ரெடியா இருக்க சொல்றாரு. இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. கடவுள் சொன்னதான் நடக்கும். மனிதன் நினைப்பது நினைவல்ல, தேவன் நினைப்பது நினைவு. என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போரை குறித்து என்னிடம் கூறிய இந்த 7 தீர்க்க தரிசனங்களின் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பாலஸ்தீனை நிறுத்தி ஹமாஸ் வெளியேற்றி விட்டு காசா நகரத்தை ஒரு சுயநலத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறார். இதான் கடவுள் வார்த்தை. அவன் எண்ணம்ங்கிறது அதான். இன்னும் மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ அவனுக்கு இதயத்தை பார்க்கிறான். மனிதன் முகத்தை தான் பார்ப்பான். நம்ம எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றதான் பார்ப்போம். ஆனால் கடவுள் இதயத்தை பார்க்கிறாரு, திட்டம் போடுறாரு. கடவுள் தெரியும். நான் சொன்ன வார்த்தை இல்லை, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என் மீது கோபம் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தை. எனவே 20 நிபந்தனைகளுடன் கூடிய அமைதி பேச்சுவதன் மூலமாக இஸ்ரேல் பாலஸ்தீன போர்
ஹமாஸ் தீவிரவாதிகள் போல் முடிவுக்கு வராது. சொன்ன வார்த்தை. டொனால்ட் ட்ரம்ப் எண்ணம் நிறைவேறாது. அவர்களுக்கு அந்த காசனாரத்தை கைப்பற்றாங்க நினைக்கிற எண்ணம் நிறைவேறாது. என்னை அமெரிக்காவை டொனால்ட் ட்ரம்போடு கூட்டி சேர்த்து கடவுள் இஸ்ரேல் பாலஸ்தீனை முடிவு கொண்டு வருவார். கடவுள் தான் முடிவு கொண்டு வருவார். இந்த மாமனின் மூலமாக என்னை அமெரிக்காவை டொனால்ட் ட்ரம்போடு கூட்டி சேர்த்து முடிவு கொண்டு வருவார். பாலஸ்தீன தேசத்தை பாலஸ்தீன ஜனங்களுக்கு, இஸ்ரேல் தேசத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. பாலஸ்தீன நாட்டுக்குள்ள இஸ்ரேல் ஜனங்களை குடியை பார்த்து பார்க்குறாரு நெதன்யாகு. நடக்காது. இப்போ நிறைய நடந்தாலும் கடவுள் வந்து பிரிச்சிடுவார். பாலஸ்தீன தேசம் ஃபுல்லாக பாலஸ்தீன ஜனங்களுக்கு, இஸ்ரேல் தேசம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதுக்கெல்லாம் பிரித்து கொடுப்பார். கடவுள் பிரித்து கொடுப்பாரு. அமெரிக்கா கைப்பற்றி அவர் ஏதாவது பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆரம்பிக்க அது நடக்காது. இஸ்ரேல் ஜன குடியமர்த்தான்னு நினைக்க நடக்காது. கடவுள் தான் நினைக்கிறாரு. மனிதன் நினைப்பதோ நினைவல்ல, தெய்வ நினைப்பதே நினைவு. சரிங்களா? கடவுள் என்ன நினைக்கிறார் அது நடக்கும். நிச்சயமாக இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இந்த 20 அம்ச நிபந்தனையோடு கூடிய அமைதி பேசுறது மூலமாக நிறைய முடிவு வராது உறுதியாக சொல்கிறேன். போர் தொடரும். மிக மிக விரைவில் இந்த மாமனிதனாலும் அமெரிக்க தேச அதிபதினாலும் மாமனிதன் அமெரிக்க தேசம் கூட்டி சேர்த்து இவரும் சேர்ந்தா போற முடிவு கொண்டு வருவோம். வரும்போது பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கும் குறி கொடுப்போம். ஹமாஸ் தீவிரவாதிகள் அடியோடு அழிவார்கள். இது கடவுள் வார்த்தை. நிச்சயமாக ஹமாஸ் ஒருவர் இருக்க மாட்டாங்க. அவனா திரும்பி வந்து மனம் திரும்பி மக்களாக மாறிடலாம். மக்களாக வந்து மக்களை அரசாட்சி செய்யலாம். அரசாட்சி இல்லை, குடிமக்கள் ஆட்சி செய்யலாம். ஜனநாயகத்தை கொண்டு வரலாம். இதுதான் கடவுளின் சித்தம் திட்டம். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மிக மிக முடிவுக்கு வரும். மாமனிதான் அமெரிக்க அதிபர். இந்த கடவுளின் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.